எப்படியோ கேக்க தத்தி திணறி பண்ணிட்டேன். பிரியாணி கூட மெஷரிங் கப்னா எடுத்ததே கிடையாது. நான் ஒரு அளவுல போடுவேன். அது ஒரு அழகுல வரும். இந்த வாட்டி கேக் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில இவ்ளோ தான் தண்ணி ஊத்தணும், இவ்ளோ தான் பட்டர் ஊத்தணும்னு ரொம்ப பயங்காட்டி வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி பட்டர் கலக்கிறதுக்காடா இவ்ளோ அக்கப்போருங்கிற மாதிரியே நான் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். எப்படியோ பண்ணி முடிச்சுட்டு கடைசி லைன பார்க்குறேன். ஓவன்ல பண்ணணும்னு இருக்கேன்ட்டு ஓவனே கிடையாதேடா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. சரி போயிட்டு இத எப்படி குக்கர்ல பண்றதுன்னு வீடியோஸ் பார்த்துட்டு இதில மணலில வந்து உப்பு போடலான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு 1 மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு வச்சேன். 2யும் வச்சு 2 நாசம் ஆயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றை மட்டும் தான் ஒரு நல்ல எண்ணத்தில் வச்சேன். வச்சு எடுத்துட்டு அடுத்த ஒன்றை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உள்ளே ஃபில் பண்ணுறேன். அது அளவே வரல. அப்புறம் தண்ணியை ஊற்றி கரைச்சி லைட்டாக அப்படியே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் எடுத்து பார்த்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கே ஆச்சரியம், அழகு போல் அப்படியே அந்த சாக்லேட்டோடு வந்துச்சு. அப்புறம் என்ன பேக்கர்னு அறிவிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது பர்த்டேக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ சின்ன ஹேர் கட் மாதிரி பண்ணலான்னு முன்னாடி நாள் போயிருந்தேன், ஒரு சம்மர் கட் மாதிரி. ஸோ சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த அழகெல்லாம் நாளைக்கு குளிச்சா அது அப்படியே நம்ம ஒரிஜினல் ஹேருக்கு வந்துடும். பட் ஒரு நாள் அழகுக்கு இது சூப்பராக இருக்குல்ல.